வணக்கம் நேர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய தழும்பாக இருந்தாலும் சரி, காயங்களாக இருந்தாலும் சரி, பருக்களால் வர்ற முகத்தில் கருப்பாக இருந்தாலும் சரி, ஆக்னியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் போகிறதுக்கான ஒரு சிறந்த மருந்து நம்ம வீட்டில் இருக்கிற விஷயம். எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒரு பொருளை தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன வேணும், அது எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் அப்பப்போ போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இது எந்த ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய வடுவாக இருந்தாலும் காயமாக இருந்தாலும் அதற்கான மருந்து இது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த தழும்பு போகிறதுக்கான சுலபமான வழி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எவ்வளோ நாள் உபயோகிக்கணும் அப்படின்னா, நீங்கள் அது போகிற வரைக்கும் மினிமம் ஒரு 10-15 நாள் போட்டுட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு வாரத்தில் உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு வாரத்தில் நல்ல வித்தியாசம் தெரியும். அது தொடர்ந்து நீங்கள் உங்களோட தழும்பை பொறுத்து, அதோட வடுவை பொறுத்து தான் இதோட மருந்து இருக்குது. கண்டிப்பாக ஆனால் சுத்தமாக கிளியர் ஆகும். வாங்க இது என்னன்னு வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம தழும்பு உடம்புல இருந்து நிறைய தழும்புகள் இதெல்லாம் இருக்கும். பருவம் இருந்தாலும் சரி, எல்லாமே மார்க் போகவே போகாது. அம்மா தழும்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது போகிறதுக்கான சிறந்த வழி தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. இதுக்கு என்ன பண்ணணும், இந்த வேப்பிலையை நல்லா இந்த மாதிரி ஒரு கல்லில் வச்சு, துவைக்கிற கல்லாக இருந்தாலும் சரி, உங்களோட எந்த கல்லோ அந்த கல்லை எடுத்து நல்லா இப்படி மாதிரி உரசுனீங்க அப்படின்னா அது அப்படியே வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உரசுங்க. உரச அதுவாகவே நல்லா வரும். கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டு உரசுங்க. இந்த பாருங்கள், இந்த உரச இந்த நல்லா அதுவே அப்படியே இது வருது பாருங்கள், நுரையாக அந்த இது நல்லா அது வேப்பிலையோட அந்த சாறு அதுதான் எவ்வளோ பெரிய தழும்பு, எவ்வளோ பயங்கரமான தழும்பு போகவே போகாதுனாலும் அந்த தழும்பை ஈஸியாக போக வைக்கிற திறமை இந்த வேப்ப இலைக்கு இருக்குது. அந்த வேப்ப இலை நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. இதை எவ்வளோ பெரிய தழும்பாக இருந்தாலும் அது போகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தழும்பு வந்துச்சு அப்படின்னா இது நல்லா அது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த முகத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்கோ அந்த இடத்துல வைங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டேன் பாருங்கள். நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஜூஸ், அந்த இதை தேய்ச்சோம்ல, அது கல் எந்த கல் இருந்ததுனாலும் அந்த கல் மேலே கல் வச்சும் நீங்கள் தேய்க்கலாம். இல்லை கையால் பண்ணிங்கனாலும் வரும். இந்த பாருங்கள், அந்த ஜூஸ் அப்படியே வருது. நல்லா தேய்ச்சிங்கன்னா லைட்டாக தனியாக அந்த ஜூஸ் அப்படியே நம்ம எடுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ வருது ஜூஸு. அந்த வேப்பிலை சாறு அவ்வளோ நல்லது. அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாறு எடுத்துக்கோங்க. அதோட என்ன பண்ணுங்கள், மஞ்சள், குண்டு மஞ்சள், எந்த மஞ்சளோ இது அது புண்ணு ஆறுறதுக்கும் சரி, தழுவு போகிறதுக்கும் இது 2 தான் சிறந்த வழி. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த மஞ்சளையும் இது மாதிரி உரசிக்கங்க. உரசி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டாலும் சரி. நான் உரசுகிற மஞ்சள்லாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால உரசுகிற மஞ்சள் சரி. இது அந்த வேப்பிலையோடு சேர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லது. அவங்க எந்த கல்லில் வேணும், அந்த உரசுற கல்லில் நல்லா அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த பாருங்கள் அதுவும் சேர்ந்து வரப்போ நல்லா ஒரு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த வேப்பிலையும் மஞ்சளும் சேர்ந்து வர்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வேப்பிலையும் மஞ்சளும் இந்த ஜூஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணி காய விட்டுடுங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த எவ்வளோ பெரிய வடுவாக இருந்தாலும் சரி, அந்த காயமாக இருந்தாலும் சரி, கரும்புள்ளிகளாக இருந்தாலும் சரி, அம்மா தழும்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாகிறதுக்கு இது 2 இருந்தால் போதும். மஞ்சளும் வேப்பிலை சாறும் தான் நம்ம வச்சுருக்கோம். மஞ்சள் உங்கள்கிட்ட உரைக்கிற மஞ்சள் இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் கூட போட்டுக்கோங்க. இது அவ்வளவு நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். நம்ம ஹெல்த் இஸ் வெல்த்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த்.